வெல்கம் டு த சேனல். லாஸ்ட் இயர் நடந்த டிஎன் டெட் 2025, அதாவது ஆகஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பர்ல எக்ஸாம் நடத்தினாங்க. அதோட ரிசல்ட் வந்து பிப்ரவரியில் எங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆகஸ்ட்ல அப்ளை பண்ணேன். ஆகஸ்ட்ல அப்ளை பண்ணிட்டு செப்டம்பர், அக்டோபர், ஆகஸ்ட் மிட்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது. நவம்பர் 18 வந்து எக்ஸாம் நடந்தது. கன்ஃபார்மாக தெரியல, 18 சம்திங் நடந்தது எக்ஸாம். ஸோ என்ன ஒரு 2 to 2.5 மந்த் தான் இருந்தது. ஸோ அப்ளை பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணவே கிட்டத்தட்ட செப்டம்பர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதோட தீபாவளி எல்லாமே வந்தது. ஸோ ஒரு 2 மந்த் கிடைச்சிச்சு. ஒரு 60 days ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்களேன். அந்த 50 daysல நான் வந்து எப்படி நான் வந்து பாஸ் பண்ணேன்ற ஒரு சின்ன ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் உங்கள்கிட்ட சொல்லிக்க போகிறேன். அது ஒரு 10th வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். இருந்தாலும் நாங்கள் எக்ஸாம் அப்போ வந்து 83 மார்க் எடுத்தால் தான் பாஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி தான், இந்த பிப்ரவரியில தான் என்ன பண்ணிட்டாங்க, பாஸ் மார்க் வந்து குறைச்சிட்டாங்க. 83லேருந்து 75, அதாவது ஓபிசி கேட்டகரிக்கு வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து 83 எடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு டார்கெட்டாக இருந்தது. ஸோ அந்த 60 daysல எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், நம்மளால் நம்மளுக்கு தெரியும் டெட்டில் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் 60, தமிழ் 30, இங்கிலீஷில் 30, மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்த்து 60, சைக்காலஜி ஒரு 30 வரும். ஸோ 150 மார்க்குக்கு நம்ம 5 சப்ஜெக்ட்டு ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளுக்கு அவ்வளோ டைம் இல்லை. அது மாதிரி சோர்ஸும் இல்லை. சைக்காலஜிக்கெலாம் பிஎட் படித்த புக் சோர்ஸ்லாம் இல்லை. ஸோ ஸ்கூல் புக்ஸை மட்டும் வச்சு எப்படி பாஸ் பண்ணுறதுனா, தமிழ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இயல் வைஸாக 6th இருந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 8th வரைக்கும் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணேன். அது போக தெரியாத எனக்கு இலக்கணம் எல்லாமே என் ஃப்ரெண்டு சேர்ந்து தான் படித்தோம், கம்பைன் பண்ணி படித்தோம். ஸோ எனக்கு தெரியாத அவள் சொல்லிக் கொடுக்க, அவளுக்கு தெரியாத நான் சொல்லிக் கொடுக்க, அந்த மாதிரி நாங்கள் கம்பைன் பண்ணி படித்தோம். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் போட்டு பார்த்தோம். மேக்ஸ் வந்து என்னன்னா, நான் வந்து 6thலேருந்தே யூனிட் வைஸாக போட ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு சாப்டர். ஏன்னா சரி, மேக்ஸில் வந்து நான் வந்து மேக்ஸ் மேஜர். ஸோ மேக்ஸில் நம்ம 30 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 25+ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மேக்ஸ் வந்து ஒரு நோட் போட்டு 6thலேருந்தே ஒவ்வொரு யூனிட்டாக செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ எல்லாமே 6thலேருந்து ஒவ்வொன்றா கவர் பண்ணால் பேசிக்ஸாக தான் இருக்கும் 6th. கொஞ்சம் போக போக 8th வந்து கொஞ்சம் ட்ரிக் அண்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஏன்னா அதில் தான் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ், டைம் ஒன் ஒர்க்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐ இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அதில் வரும். அது போக அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரிலாம் ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். ஸோ 7th 8thலாம் கவர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷன் எல்லாமே ஓவரால் கவர் பண்ண மாதிரி நான் பார்த்துட்டேன். அடுத்து இங்கிலீஷ் வந்து நான் முக்கியமாக இங்கிலீஷ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, ஒரு லெசன் எடுத்துட்டோம்னா அது டக்குன்னு இங்கிலீஷ் படிக்கல. இப்போ டிஎன்பிஎஸ் கொஞ்சம் வந்து அங்கங்கே படித்தனால தமிழ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இங்கிலீஷும் படிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து எதை படிக்கணும், எது இம்பார்ட்டன்ஸ்னு தெரியல. ஸோ அதனால அங்கங்கே சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அப்புறம் பேசிக் கிராமர்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அந்த மாதிரி ஒரு 20 டாபிக்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த 20 டாபிக்ஸ் ப்ளஸ் அது மட்டும் தான் படிச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரோஸ், போயம் மேலே இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு இருந்தேன். சும்மா படிக்கிறேன்னு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், பின்னாடி ரிவைஸ் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் போக போக அது வந்து ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதனால என் ஃப்ரெண்டு நானும் என்ன பண்ணோம், கிராமர் மட்டும் படிப்போம் அப்படின்னு சொல்லி கிராமர் மட்டும் பார்த்துருந்தோம். அப்புறம் சயின்ஸ் வந்து ஒரு குட்டி குட்டி லெசன். சயின்ஸ் போர்ஷன் வந்து பெருசு. சயின்ஸ் வந்து கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால என்ன பண்ணோம், 6th ஒரு குட்டி குட்டி லெசன். அது குட்டி லெசனாக இருந்தாலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாகவே இருந்தது. ஸோ அது ஈஸியாக இந்த பயாலஜியில் அந்த மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற லெசன்ஸ் மட்டும் 6thலேருந்து செலக்டிவாக படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ தமிழும் மேக்ஸும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டு இருந்தோம். இங்கிலீஷும் சயின்ஸும் அங்கங்கே படிச்சுட்டே இருந்தோம். ஸோ அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எக்ஸாம் நெருங்க தீபாவளி எல்லாம் முடிஞ்சு ரொம்ப படித்த வரைக்கும் புதுசாக படிக்க வேணாம், படித்த வரைக்கும் நல்லா ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் படித்து எல்லாமே ரிவைஸ் பண்ணோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் கடைசியாக ரிவைஸ் பண்ண அந்த ஜாமெண்ட்ரி, அதாவது ஒன்று விட்ட கோணம், குட்டெருகோணம், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி இதுதான் நிறையா கேட்டிருந்தாங்க எக்ஸாமில். ஸோ அந்த மாதிரி நாங்கள் லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண இலக்கணம்னாலும் சரி, மேக்ஸிமம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 30க்கு 30 அவுட் ஆஃப் 30 எடுத்திருந்தேன். தமிழில் வந்து ஒரு 21 எடுத்திருந்தேன். ஏன்னா நான் இலக்கணம் கொஞ்சம் எனக்கு வீக். என் ஃப்ரெண்ட் அந்த 21லையுமே கொஞ்சம் இலக்கணம் என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. இயல் வைஸாக புக்கு லெசனுக்குள்ளே இருந்து அவங்க எதுவுமே கேட்கல. 30 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல்லாக இலக்கணம் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நவம்பரில் நடந்த டெட் பேப்பர் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக 30 மார்க்ஸ் வந்து இலக்கணம் தான் கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷில் அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, உள்ள ப்ரோஸ்லேருந்து, போயத்துலேருந்து, லெசனுக்குள்ளேருந்து கொஸ்டின்ஸ் நிறையா வந்துருந்து. ஸோ நாங்கள் கிராமர் மட்டும் தான் பார்த்துட்டு போயிருந்தோம். கிராமர்லேருந்து கொஸ்டின்ஸே வரலை இங்கிலீஷில்.
தமிழ்ல லெசன் இயல் வைஸா படிச்சுட்டு போயிருந்தேன். ஆனா ஃபுல்லா கேட்டது ஃபுல்லுமே இலக்கணம். ஸோ எனக்கு அப்படியே ட்விஸ்ட் இருந்தது. ஆனாலுமே நான் வந்து ஓரளவுக்கு படிச்சது அது சின்ன பிள்ளைன்னு படிச்சிருப்போம்ல இலக்கணம் ஒரு பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் சந்திப்புல நிற்கிறது. அந்த மாதிரி ஓரளவுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டஃப்லாம் இல்லை தமிழ்லாம். ஸோ ஒரு இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தேன். நான் 21 எடுத்திருந்தேன் இந்த வாட்டிக்கு. ஸோ சயின்ஸ் பார்த்தோம்னா சுத்தமாக அதான் படிக்கவே இல்லை சயின்ஸு. செலக்டிவாக படிச்சனால ஈஸியாக கஷ்டமாக என்னால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஏன்னா படிச்சிருந்தா தான் நம்ம படிச்சதுலேருந்து கேட்டிருக்கோம் இல்லை அட்வான்ஸில் கேட்டிருக்கோம் தெரியும். ஸோ நம்ம டச்சே பண்ணதுனால சயின்ஸ் எனக்கு ஒரு குத்து மதிப்பாக போட்ட ஆன்சர்ஸ் மட்டும்தான் வந்துச்சு. ஸோ மேக்ஸ் நான் 30 மார்க்ஸ் எடுத்துட்டேன். அது போக தமிழில் வந்து 21 மார்க் எடுத்திருந்தேன். இதுவே எனக்கு வந்து 51 வந்துருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா நான் வந்து இங்கிலீஷு சயின்ஸு சைக்காலஜி இதில் மூணுலேயுமே எடுத்த மார்க்லாம் சேர்த்து நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது மேக்ஸும் தமிழும் தான். ஏன்னா அதில் தான் லம்பாக என்னால் மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து ஒரு 2 மந்த்ஸ் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 2 மந்த்ஸில் நான் மேரிடு பேபி வச்சுட்டு நாங்கள் எனக்கு டைம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இருந்தது. ஸோ அந்த கம்மி டயத்தில் இவ்வளோ படித்து பாஸ் பண்ணது எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒரு 60 டேஸை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண நாள்லேருந்து படிச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு 60 டேஸ் படிச்சிருப்பேன். ஸோ அது மூலியமா நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் தான். இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து 83லேருந்து 75 மார்க்கை குறைச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் வந்து ஏதாவது 3 சப்ஜெக்ட் எடுத்து அதை நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக படித்தாலுமே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் மேக்ஸ் சயின்ஸ் மேஜராக இருந்தால் தமிழ், மேக்ஸ், சயின்ஸ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப்னா தமிழ், சோஷியல் சயின்ஸ் இது ரெண்டு. ஏன்னா சோஷியல் சயின்ஸ்லேயே 60 மார்க்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மேக்ஸிமம் கவர் பண்ண பாருங்க. இல்லாட்டி இங்கிலீஷ் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். அப்படி எடுத்துட்டு ஒரு 20 டேஸ் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் ஒரு 20 டேஸ் எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுங்க. கவர் பண்ண முடிஞ்சு ஒரு 2 to 3 இயர்ஸ் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அவ்வளோதான் படித்தேன். ஒரு நாளைக்கு என்னால் முழு நேரம் உட்கார முடியாது. என் குழந்தை தூங்குற நேரம், என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனை வந்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் தான் பார்த்துக்கணும். அவரும் ஷிஃப்ட் அந்த மாதிரி அல்டர்னேட் ஷிஃப்ட்னால கிடைக்கிற கேப்பில் என் ஃப்ரெண்டு அவளுக்கும் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு 2 hours அப்படி படிப்போம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்காக எவ்வளோ மேக்ஸிமம் படிக்க முடியுமோ ஒரு 20 டேஸ் சப்ஜெக்ட் 1 படிச்சிருங்க. எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ. அடுத்து ஒரு 20 டேஸில் சப்ஜெக்ட் 2 ஆரம்பிச்சிருங்க. அதுக்காண்டி சப்ஜெக்ட் 1 படிக்காம விடாதீங்க. இது ரெண்டையுமே ஃபோக்கஸ். இது ஒரு 2 hours படிச்சிங்கன்னா இது ஒரு 2 hours. எடுத்தனுமே 2-3 சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா உங்களால் இது பண்ண முடியாது. ஸோ இல்லாட்டி ஒரு 10 டேஸ் சப்ஜெக்ட் 1 படிச்சுட்டு 10 டூஸ் நெக்ஸ்ட் 10 டேஸ் வந்து சப்ஜெக்ட் 2 படிங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட். அடுத்து ஒரு 20 டேஸ் இந்த மாதிரி டைம் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போங்க. இது வந்து ஒரு 2 hours ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் 2 எடுக்கிறப்போ ஒரு அடிஷ்னலாக ஒரு 2 hours கொடுங்க. இல்லை 1.5 hours அந்த மாதிரி. அப்போ உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து 4 hours ஆகிடுமா. அப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸ் படிப்பீங்க. அடுத்த 40 டேஸில் இந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் ஓவரால் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுங்க. அது ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு 1 hour ரிவிஷன் மட்டும் விட்டுக்கோங்க. செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு 2 hours போடுறீங்கல்ல, தேர்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2 hours. அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்ட் 2 எடுக்கிறதுலையும் மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட் எடுக்கிற சப்ஜெக்டை ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 50% கவர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து நீங்கள் மார்க் நீங்கள் 150 மார்க்குக்கு நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் 25 ஒரு 75+ எடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து 5 சப்ஜெக்ட்டுமே படிக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியும். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் படிச்சிருக்க மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 சப்ஜெக்ட் அது நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணால் தான். நான் வந்து தமிழ் வந்து ஒரு 8th வரைக்கும், அதே மாதிரி மேக்ஸ் ஒரு 8th வரைக்கும் நான் கவர் பண்ண முடிஞ்சனா தான் பேசிக் வந்து அதிலே வந்துடும். அட்வான்ஸ் லெவல் தான் 9th இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். மென்சுரேஷன் இந்த மாதிரி ஜாமெட்ரிலாம். பேசிக் மேக்ஸ் வந்து 8th வரைக்குமே மேக்ஸிமம் இருக்குது. ஸோ தமிழுமே அப்படிதான். நீங்கள் தமிழ் படித்தாலும் என்ன படித்தாலுமே இது வந்து எலிஜிபிலிட்டினால 6th to 8th மேக்ஸிமம் 9th 10th கொஸ்டின் வரும். அதுலேருந்து அது இலக்கணம் அந்த மாதிரி கிராமர்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி படித்தாலே ஒரு 15 டேஸ் ரிவிஷன். இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ரிவிஷன்ன்றது மேஜர் பார்ட். நீங்கள் என்ன படித்தாலும் அதை ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ரீகால் பண்ணாட்டி உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் புதுசாக படிக்கணும், எக்ஸாமில் படிக்கணும், இதை நம்ம படித்தோமே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தான் தோணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரிவிஷன்றது உங்களுக்கு மஸ்ட்டாக இருக்கணும். ஒரு 60 டேஸ் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு 60 டேஸ் முடிச்சுட்டு லாஸ்ட் 15 டேஸ் இப்போ இருந்து உங்களுக்கு ஜூனில் எக்ஸாம் சொல்லுவீங்க, ஜூலையில். ஸோ மே ஜூன் இருக்குது. இப்போ இன்னும் ஏப்ரல்லே கொஞ்சம் ஒரு 10 டேஸ் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜூன் 5 தான் எக்ஸாம் உங்களுக்கு. மே ஜூன் நீங்கள் கண்டிப்பாக படித்தாலுமே இங்கிட்ட ஒரு 10 அங்கிட்ட ஒரு 5 75 நாள் கிட்ட இருக்கு உங்களுக்கு எக்ஸாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் ரிவிஷனுக்கு ஒரு 15 டேஸ் ஒதுக்கலாம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒரு 5 நாள் ரிவைஸ் பண்ணிட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம்
மேஜராக 75 ப்ளஸ் மார்க் எடுக்கலாம். ஸோ நீங்கள் 100% பாஸ் ஆகுறதுக்கு இந்த 75 டேஸ் வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ நல்லா படிங்க. நான் வந்து என்ன டெஸ்ட் வச்சும் சரி படித்ததை ரிவைஸ் பண்ணோம். மேக்ஸ் வந்து கோட் பார்த்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மேஜர் ரோல் பண்ணுது. 2023ல நான் வந்து பெருசாக வேறு எதுவும் பார்க்கல. ப்ரீவியஸ் இயரில் 2023 மட்டும்தான் பார்த்தேன். அதிலே ஒரு 14 செட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். 14 கொஸ்டின் பேப்பர் செட் இருக்கும். அதில் இருக்கிறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த நம்ம மேக்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பரும் போட்டு பார்த்துட்டேன். தமிழ், சயின்ஸ் வந்து 1-2 ரிவைஸ் பண்ணோம். ஸோ அதுலேயும் நல்லா ரிவைஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். ஆனால் நான் வந்து 83 விட கூட மார்க் தான் எடுத்தேன். ஸோ ஏன்னா நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் பாஸ் மார்க் வந்து 83 தானே இருந்தது. ஸோ 83 டார்கெட் பண்ணி தான் எங்கள் ஸ்டடி பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் கூட மார்க் எடுத்தோம். இப்போ 75 ப்ளஸ்னால் இது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ நீங்கள் நல்லாவே பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து ரீகால் பண்ணி பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் டெட் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.